யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த பின்பு தம்முடைய சீசர்களை பார்த்து, நீங்கள் உலகமெங்கிலேயும் புறப்பட்டு போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொன்னார். இந்த நற்செய்தி என்றால் என்னவென்றால், உலகம் எங்கிலேயும் மரணத்தோடு வாழ்க்கை முடிந்து விடுகிறது, இதுதான் மனித வாழ்வு என்று சொல்லி எல்லா இடங்களிலேயும் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கும்போதே சொன்னார், நான் மரிப்பேன், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, உலக மக்களுடைய பாவங்களுக்காக இயேசு காயப்பட்டார், அவர் மரித்தார். ஆனால் 3ஆம் நாளிலே மகிமையோடு உயிரோடு எழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்த செய்தி உலக மக்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தையும் ஒரு எழுப்புதலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு உலகம் எங்கிலேயும் 85% மக்கள் இன்றைக்கு கிறிஸ்துவை ஆராதிக்கிறார்கள். ஏராளமான பிரமாதமான தேவாலயங்கள் ஆங்காங்கே எழுப்பப்பட்டிருக்கிறது. ஏராளமான மக்கள் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிட்டு அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த உயிர்த்தெழுதல் இல்லவே என்றால் இன்றைக்கு மனித சமுதாயமும் கிடையாது, இப்படிப்பட்ட நாகரிகமான வாழ்க்கையும் கிடையாது, ஒரு எழுப்புதலான மனநிலையும் நமக்கு கிடையாது. என் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த பின்பு 40 நாட்கள் அவர் தம்முடைய சீசர்களோடு கூட உரையாடி கொண்டிருந்தார், அவர்களோடு கூட பேசி கொண்டிருந்தார். என் அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை நம்முடைய இந்திய நாட்டு மக்களுக்கும் அண்டை நாட்டு மக்களுக்கும் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்கிற செய்தியை சொல்லுகிற செய்தியிலே எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கமாக ஒரு 70 பேர் கொண்ட குழுவாக சேர்ந்து இயங்குகிறோம். ஆண்டவரின் பெரிய கிருபையினாலே இந்தியா முழுவதும் 197 மிஷனரிமார், சுமார் 168 பணி மையங்களிலே 138 விதமான ஜாதிகளுக்கு இயேசுவே இரட்சகர் என்று சொல்லி அறிக்கையிடுகிற பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுவரையிலே நாம் செய்த ஊழியத்தின் விளைவாக சுமார் 6120 பேர் இயேசுவே இரட்சகர் என்று சொல்லி அறிக்கையிட்டு திருமுழுக்கு எடுத்திருக்கிறார்கள். ஆண்டவர் சித்தமிருந்தால் இந்த நிதியாண்டு முடியும் போது 10,000 பேர் நம் மூலமாக ரட்சிக்கப்பட்டு சபையில் குடியிருக்கிறார்கள், புது சபைகள் உருவாக்கப்பட்டிருக்கிற என்ற செய்தியை நான் சொல்ல வேண்டும். இதுவரையிலேயும் ஆண்டுடைய கிருபையினாலே 615 கிராமங்களிலே சபைகள் உருவாக்கி இருக்கிறோம். ஆண்டவர் சித்தமானால் வருகிற ஆண்டில் அது 800 சபையாக நாம் உருவாக்க வேண்டும். ஆக இவ்விதமாக இந்த நற்செய்தியை பணியை வேகமாக எடுத்து செல்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். பணிகளின் நடுவில் விசுவாசிகளுடைய குழந்தைகள் சுமார் 458 பேருக்கு விடுதிகள் அமைத்து படிக்க வைத்திருக்கிறோம். மணிப்பூர் கலவரங்களில் பாதிக்கப்பட்ட 58 குழந்தைகளுக்கு ஒரு விடுதி ஆரம்பித்து இந்த குழந்தைகள் அந்த விடுதியிலே தங்கி இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த இயக்கத்தின் தேவைகளுக்காக எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனங்களையோ யாரையோ சார்ந்திருக்காதபடி இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஜெபம் பண்ணுகிறோம். அவருடைய பிள்ளைகளிடத்தில் இந்த தேவைகளை பகிர்ந்து விடுகிறோம். கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் இந்த ஊழியத்தின் தேவைகளை சந்திக்கிறார்கள். தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கடந்த 15 நாட்கள் மகாராஷ்டிரா, இன்னும் சத்தீஸ்கர், அதோடு கூட நேபாள், பஞ்சாப் என்று பணி மையங்களை சந்தித்துவிட்டு நான் வந்திருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்முடைய பணி மையங்களில் அளவு கடந்த மாற்றங்களை ஏற்படுத்துகிறார். மகாராஷ்டிராவில் ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணோம். 3 நதிகளை கடந்து ரோடு இல்லாமல் போயிட்டு இருந்தோம். எங்கே பார்த்தாலும் கிராமங்கள் இருக்குது, ஜனங்கள் இருக்காங்க, நிறைய குழந்தைகள் இருக்காங்க, பள்ளிக்கூடம் கிடையாது, ரோடு கிடையாது. அருமையானவர்களே, மாடு இருக்குது, மாட்டில் பால் கறக்க மாட்டாங்க, 1 கிலோ உப்பு வாங்குறதுக்கு 1 படி கொண்டக்கடலை கொடுக்குறாங்க. என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட மக்களுக்கு நற்செய்தியின் மேலே அவ்வளோ ஆர்வத்தோடு கூட இருக்கிறார்கள். ஒரு மருத்துவமனைக்கு போகணுன்னு சொன்னால் 20 கிலோமீட்டர் போகணும், பள்ளிக்கூடமே கிடையாது. என் அன்பானவர்களே, அங்கே ஒரு ஆலயம் கட்டியிருந்தோம். அதில் கொஞ்சம் பேர் பேப்டிசம் எடுத்தாங்க. அதில் ஒரு தம்பி என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆலய கட்டுமான பணிக்குன்னு சொல்லி நான் வந்தேன், இங்கே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டார். நான் குடிகாரனாக தான் இங்கே வேலைக்கு வந்தேன், இப்போ நான் குடியெல்லாம் விட்டுட்டேன். ஆகவே இந்த ஆண்டவருடைய பிள்ளையாக மாறணும்னு சொல்லி இந்த பிரதிஷ்ட நாளில் நான் என்னை கர்த்தருக்குன்னு சொல்லி பிரதிஷ்டை செய்திருக்கிறேன் என்று சொல்லி ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டான். என் அன்பானவர்களே, இப்படி ஆண்டவர் வலிமையான காரியங்களை செய்கிறார். அன்புக்குரியவர்களே, பஞ்சாப் மாநிலம் போயிருந்தோம். ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல், ஜாதகம் சரியில்லை, அதனால தான் வீட்டில் இப்படிப்பட்ட பிரச்சனை, அப்படி நிறைய பிரச்சனையோடு ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க. என் அன்புக்குரியவர்களே, அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து அவர்களை விடுவிக்கிறார்.
பாருங்க, ஒரு சகோதரன் ராமா, அவருக்கு 7 வருடமாக முடக்கப்பட்ட நிலையில வீட்டாரும் கைவிடப்பட்டு, பிச்சை எடுத்து தான் அவருடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தது. அங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றிய படக்காட்சியை பார்த்தார். இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு வாழ்க்கை தருவார்ன்னு சொல்லி நம்பினாரு. அருமையானவர்களே, அவருக்காக ஜெபம் பண்ணாங்க. இப்போ அவருடைய முடம் சரியாகி சிறப்பான ஒரு மகனாக வேலைக்கு போறாரு. சொல்றாரு, குப்பையில இருந்தனா இன்னைக்கு கோபுரமாக நான் மாற்றப்பட்டிருக்கிறேன்னு சொல்றாரு. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாரத தேசத்துல நம்ம எவ்வளோ சீக்கிரமா ஆலயம் கட்டுறோமோ அந்த அளவுக்கு கிராம மக்களுக்கு ஆசீர்வாதம். அது மாத்திரம் இல்ல, ஒரு கிராமத்துல ஒரு கோயில் இருந்தால் அந்த கிராமத்துக்கு மாத்திரம் இல்ல, அண்டையில சுத்தி இருக்கிற எல்லா கிராமத்துக்குமே அது ஒரு ஆசீர்வாதம். ஆகவே அருமையானவர்களே, இந்த கடைசி காலத்துல நம்மளுடைய சேமிப்புகளை ஆலயம் கட்டுவதற்குன்னு சொல்லி கொடுங்க. பணித்தளத்துல நல்ல பிரம்மாண்டமா ஆலயம் கட்டுறதுக்கு 7 லட்ச ரூபாயில கட்டிடலாம், 5 லட்ச ரூபாய் கட்டிடலாம், 3 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு கச்சா சர்ச்சு கட்டுறோம். நீங்க வாங்க, வந்து பிரதிஷ்டை பண்ணுங்க. அருமையானவர்களே, இந்த ஆலய பிரதிஷ்டைக்காக வந்தவங்க, அருமையானவர்களே, நம்ம கட்டியிருக்கிற ஆலயத்தை பார்த்து மிகவும் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆகவே ஒரு மாதத்துக்கு குறைந்தது 5 ஆலயமாவது பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் இந்த ஆலய கட்டுமான பணியில் ஈடுபட உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். என் அன்பானவர்களே, நீங்கள் இந்த எஸ்எம்பிஎம் சார்பில் நம்ம ஹாஸ்டல் நடத்துகிறோம், விடுதி நடத்துகிறோம். அதோடு கூட இந்த விடுதி கட்டிடங்கள் கட்டுறோம். நீங்கள் இதற்கென்று சிறப்பு நன்கொடைகள் கொடுத்தீர்கள் என்றால் ETG எக்ஸப்ஷன் மூலமாக நீங்கள் அதை கிளைம் பண்ணி கொள்ளலாம். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்த ஊழியத்தில் நீங்கள் தொடர்ந்து பங்கெடுக்கிறதற்கு எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, 42 17 80 20 6 91, IFSC கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், சவுத் இந்தியன் பேங்க் 0886073 0000169, IFSC கோட் SIPL 0000886. அருமையானவர்களே, உங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9447375550. இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை உலகமெங்கிலேயும் சொல்லுங்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியை சொல்வதற்காக ஆதியிலே மிஷினரிகள் பல நாடுகளிலிருந்து வந்தார்கள். நம்முடைய நாட்டிலேயும் பல பிராந்தியங்களிலே தங்கியிருந்து இந்த நற்செய்தியை அறிவித்தார்கள். இந்த நற்செய்தி அவர்களுடைய அறிவித்தன் மூலமாக தான் இன்றைக்கு நம்மிலே பலர் ஆண்டோடைய பிள்ளைகளாக மாறியிருக்கிறோம். அதோடு கூட நம்ம நாட்டில் நாகரிகமான வாழ்க்கையை நாம் பெற்றிருக்கிறோம். ஒரு காலத்தில் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த உயர் குலத்தோர் மாத்திரம்தான் படிக்கணும். அவங்க இந்த புராணங்களை தான் படிப்பாங்க. அருமையானவர்களே, இந்த ஆங்கிலேயர்கள் வந்த பின்பு தான் கல்வி அனைவருக்கும் சம உரிமை, அது எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி அவங்க போட்டிருந்த அவங்களுடைய ட்ராவல் பண்ண ட்ரெயின், அவங்களுடைய பஸ்ஸு, காரு எல்லாமே நம்ம உபயோகப்படுத்துகிற கொடுத்துட்டாங்க பார்த்துங்க. ஏன்னா அன்புக்குரியவர்களே, அதாவது கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் அனைத்து மனிதர்களுக்கும் உரிமையானது அப்படிங்கிறது அவங்களுடைய கான்செப்ட் பார்த்துடுங்க. இந்த காரியங்களை நாங்கள் தான் பயன்படுத்துவோம், நீங்கள்லாம் இதை பயன்படுத்தக்கூடாது, நீங்கள் இன அடிப்படையில் நீங்கள் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் பைபிள்லேயும் கிடையாது. ஆங்கிலேயர்கள் நற்செய்தி அறிவிக்கலைன்னா இப்படி ஒரு சுதந்திரத்தை நம்ம யாருமே இன்றைக்கி அனுபவித்திருக்க மாட்டோம் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, அதனால தான் இந்த நற்செய்தியை நம்ம நாட்டில் இன்னும் பாவப்பட்ட மக்களுக்கு நம்ம போய் சொல்லணும் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, சமீபத்தில் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அந்த கிராமத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரோடே கிடையாது. இப்போ சிறப்பான ஒரு ரோடு அங்கே இருக்குது. அப்போ அவர் என்ன சொன்னாரோ, ஐயா எங்கள் ஊருக்கு நற்செய்தி வந்துச்சு, இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஆலயங்கள் கட்டணும், ஆண்டவரை ஆராய்ச்சோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பஞ்சாயத்தில் பேசி, பஞ்சாயத்து தலைவர் மூலமாக அரசுகிட்ட பேசி ரோடு போடுறதுக்கு நாங்கள் கேட்டு வாங்கினோம். அப்புறம் லைட்டு கரண்ட்டு கேட்டு வாங்கினோம் தானே. ஆமாம் பாருங்கள், அப்போ அருமையான இந்த நற்செய்தி தான்
ஒரு கிராமத்துக்கு வந்து செழிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. அருமையானவர்களே, குஜராத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பயங்கர மத கலவரம். கிறிஸ்தவர் எல்லாரையும் மறுபடியும் ரீகன்டினேட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டீம் ஒர்க்லாம் பண்ணாங்க. இதற்காக கிட்டத்தட்ட 400 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். அருமையானவர்களே, இதை ஆராய்வதற்காக மும்பையிலிருந்து ஒரு ஜட்ஜி அவரோடு கூட சேர்ந்த சில அட்வொகேட் அந்த பகுதிக்கெலாம் போனாங்க. போய் எல்லா இடங்கள்லையும் ஆராய்ந்து பார்த்து அவங்க என்ன குறிப்பு எழுதியிருந்தாங்கன்னா, மிஷினரிகள் இங்கே மதமாற்றம் செய்கிற பணியில் ஈடுபடவில்லை, மாறாக மனிதர்களை மனிதர்களாக வாழ வைக்கிற பணியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், ஆதிவாசிகள் ஒரு கூடாரம் போட்டு அந்த கூடாரத்தில் தான் மாடை கட்டியிருப்பாங்க, அந்த கூடாரத்தில் தான் ஆடை கட்டியிருப்பாங்க, அங்கே தான் பன்னியை கட்டியிருப்பாங்க, அங்கே தான் கோழியை வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே தான் அவங்க படுத்து கிடப்பாங்க. அருமையானவர்கள், அது மாத்திரம் இல்லை, எந்த வீட்லேயும் வெளிச்சம் இருக்காது, இந்த லாந்தர் லைட் மாதிரி சின்ன லைட்டை வச்சுக்கிட்டு அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. இதுதான் ஆதிவாசிகளுடைய நிலை. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீடு பிரமாதமாக கட்டியிருக்காங்க. ஆட்டுக்கு தனி இடம், கோழிக்கு தனி இடம், மாட்டுக்கு தனி இடம், பன்னிக்கு தனி இடம், எல்லா வீட்லேயும் ஊஞ்சல் கிடக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே எங்களுக்கு கிறிஸ்தவர்கள் மனிதர்களை மனிதர்களாக நல்ல சுகாதாரமாக வாழ வைத்திருக்கிறார்கள். நாங்கள் வேற என்ன சொல்ல முடியும்? அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாள் சாயங்காலம் எல்லாரும் வந்து உலகில் என்ன நடக்கு, இந்தியாவில் என்ன நடக்கிறது இந்த தொலைக்காட்சியை பார்க்குறாங்க, அதில் வர்ற செய்தியை கேட்குறாங்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்ததுனால சொல்கிறோம், கிறிஸ்தவ மிஷினரிகள் மதமாற்றம் செய்கிற பணியில் ஈடுபடலை, மனிதர்களை மனிதர்களாக மாற்றுகிற பணியில் ஈடுபட்டுக்கிறார்கள். ஆகவே மிஷினரிகளுக்கும் உள்ள கிறிஸ்தவர்களுக்கும் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி மத்திய அரசுக்கு தாக்கல் பண்ணாங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அன்பானவர்களே, நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு நம்ம மேலே விழுந்த கடமை, இதை செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். இதை நம்ம செய்ததுனால என்னென்ன சமூக மறுமலர்ச்சி இல்லையா, இதே நம்ம செய்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லி தான் ஆகணும் இல்லையா. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த பின்பு சீசர்கள் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து எழுந்து விட்டார் என்கிற செய்தியை அவங்க இருந்த பகுதிகளுக்கு சொன்னாங்க. இதன் விளைவு அங்கேயும் எதிர்ப்பு வந்துச்சு. என்றாலும் அப்போஸ்தலர் 8 நாளில் பார்த்திங்கன்னா அவங்க செதறி போனாங்க. எங்கெல்லாம் செதறி போனாங்களோ உலகமெங்கிலும் போய் இந்த நற்செய்தியை பிரசங்கம் பண்ணினார். அதனால தான் 1ஆம் நூற்றாண்டிலேயே ஆசிய நாடு முழுவதும் சுவிசேஷம் பரவிடுச்சு. நம்ம நாட்டுக்கும் இந்த இந்தியாவுக்கு தோமா என்பவர் மிஷினரியாக வந்தார். சமீபத்தில் ஒரு ஆலயத்துக்காக பொருள்லாம் கொண்டு இறக்கிட்டோம், ஃபவுண்டேஷன் போடுறதுக்காக நிற்கும்போது ஒரு பெரிய இளைஞர்கள் கூட்டம் வந்துட்டாங்க. இங்கே தான் கிறிஸ்தவர்கள் இல்லையே என் கோயில் கட்டுறீங்கன்னு சொல்லி. ஏற்கனவே பஞ்சாயத்தில் எல்லாம் பர்மிஷன்லாம் வாங்கி வச்சுருந்தோம். அப்போ பஞ்சாயத்து தலைவரை கேட்டோம், இப்படி சொல்கிறாங்களா ஐயான்னு சொல்லி. ஒன்று சொன்னாங்க, ஐயா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நம்ம இப்போ கலவரம் பண்ண வேண்டாம் அப்படின்னாங்க. உடனே அப்படியே விட்டுட்டு அமைதியாக வந்துட்டோம். அவருடைய கிருபை 3 மாதம் கழிச்சு அதே பஞ்சாயத்து தலைவர் கூப்பிட்டு, ஐயா நான் உங்களுக்கு ஒரு நல்ல இடம் ஒதுக்கியிருக்கேன், நீங்கள் பாருங்கள், மெயின் ரோட்டில் இன்னும் பல இடங்கள்லேருந்து பார்த்தாலும் அந்த ஆலயம் தெரியக்கூடிய விதத்தில் ஒரு நல்ல இடம் ஒதுக்கியிருக்கேன்னு சொல்லி முதல்ல 3 சென்ட் இடம் பார்த்துங்க, இப்போ 30 சென்ட் இடம். என் அன்புக்குரியவர்களே, எதற்காக மத்தியில் சொல்கிறேன்னா, இந்த நற்செய்தியை அறிவிக்கிறதுல பிரச்சனை வந்துச்சுங்கிறக்காக போராடுறது நம்ம வேலை இல்லை. ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ இதை செய்கிறார். அதனால தான் பாதகமோ சாதகமோ அதை பற்றி கவலையே கிடையாது. நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபடுவோம். என் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலர்கள் நற்செய்தி அறிவிக்கும்போது அன்னைக்கு இருந்த மத தலைவர்கள் பண்ண அட்டுழியம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. பார்த்துக்குங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆவது அதிகாரம் 18 20 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அவங்க பேதுரு, யோவான், யாக்கோபு இவங்களெல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது, பேசுனீங்க உங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவோம், அது இல்லாமல் நீங்கள் நிறைய நல்ல காரியங்கள்லாம் போதிக்கிறீங்க, இதெல்லாம் வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டுறாங்க. அதுக்கு பேதுருவும் யோவானும் அந்த மத தலைவர்களை பார்த்து சொல்கிறாங்க, தேவனுக்கு செவி கொடுக்கிறதா இல்லை உங்களுக்கு செவி கொடுக்கிறதா, நீங்களே யோசித்து பாருங்கள், இது நியாயமாக இருக்குமான்னு யோசித்து பாருங்கள். நீங்கள் சிலுவையில் அடித்து இயேசுவை கொண்டீர்கள், அவரை தேவன் உயிரோடு எழுப்பினார். ஆமாம், அந்த வல்லமை தான் இன்றைக்கி அற்புதத்தை நடத்திக்கிட்டு இருக்கு. முடவன் நடந்துருக்கிறான். ஆமாம், நீங்கள் பார்த்தீங்களா, 40 வயசு முடவன் நடந்துருக்கிறாங்க. உங்கள் கண்ணு முன்னாடி தான் நடந்தான். தேவாலயத்தில் எத்தனையோ வருஷமாக பிச்சை கேட்டுட்டு இருந்தால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இயேசு நாமத்தில் எழுந்து நடப்பான்னு சொன்னால் நடந்துட்டான். இதுதான் அற்புதம். இதுதான் நிறைய பேர் இன்றைக்கி மனம் மாறிட்டு இருக்காங்க. இது யார்ட்டும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிங்களே, என்னங்க இது நியாயம்னு சொல்லி அவங்கள பார்த்து கேட்குறாங்க. உடனே அவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க, இது என்னவா போய் முடியுமோ, ஒன்றுமே பண்ண முடியலையேன்னு சொல்லி. என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளே, நம்முடைய இந்தியாவிலையும் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் நடக்க போகுது. பார்த்துக்குங்க. சமீபத்தில் யூபிக்கு போயிருந்தேன். அங்கே ஒருத்தன் ரிஷாக் பயங்கர ரவுடி. அவன் பார்த்தாலே இப்போ ரவுடி தோட்டத்தில் இருக்கான். ஆமாம், ஆனால் அவனுக்கு வீட்டில் பிரச்சனை, சுடுகாட்டில் தான் தூங்குவான். ஒரே சாத்தான நிலக்கழிப்பு. பல தடவை மிஷினரியில் அடிச்சிருக்கான். திடீர்னு அவனுக்கு காலில் பயங்கர வலி. பார்த்துக்குங்க. அப்போ அந்த வலியில் முகேஷ் அவர் ஒரு காலத்தில் அவரும் காளி கோயிலில் போய் காலையில் 3 மணிக்கெல்லாம் அப்படி தான் போய் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்தார்.
அவர் சொல்லியிருக்காரு, "ரிஷாக், நீ ஏன் இப்படி கஷ்டப்படுற? இயேசுவை நம்பி பாரு, உனக்கு விடுதலை கிடைக்கும்" அப்படின்னு சொல்லி. நீ என்ன, நான் உன்னைய அவ்வளோ தூரம் அடிச்சிருக்கேன், கொடுமைப்படுத்தியிருக்கேன், மறுபடியும் இயேசுவை நம்பி பாருன்னு சொல்றியேடான்னு உடனே, "இந்த பாரு, உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, உன் வலி இருக்குது, வீட்லேயும் பிரச்சனை, ஏன் இப்படி வீரா பேசிகிட்டு இருக்கிற? ஏன் வாழ்க்கையை வீணாக்குற? நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு" சொல்லிட்டு அவர் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு போயிடுறாரு. ஜெபம் பண்ணிட்டு போய் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கால் வலி நல்லாயிருச்சு. உடனே இந்த ஈசாக்கு ஒரே ஆச்சரியம். உடனே அப்புறம் முகேஷ் போய் கேட்குறாரு, "எப்பா, நானும் உன்னை திட்டினேன் கண்ணா பண்ணானே, ஆனால் நீ இது நடுவில் ஒரு சின்ன ஜெபம்னு சொல்லி ஏதோ ஏசிட்ட மந்திரம் பண்ணிட்டு போயிட்டேன், ஆனால் கொஞ்ச நேரத்தில் நல்லா ஆயிடுச்சுப்பா" அப்படின்னோட அப்புறம் தான் அந்த முகேஷ் சொல்கிறாரு, "இந்த பாரு, நீ முழுமையுமாக வேத வசனத்தை வாசி, நீ ஜெபம் பண்ணு, ஞானஸ்நானம் எடு, கடவுள் உனக்கு உன் வீட்டிலேயே நல்ல ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தருவார்." என் அன்புக்குரியவர்களே, அவர் சொன்னபடி நல்ல விடுதலை. இப்போ இந்த ரிசாக்கு என்ன ஒரு கேள்வின்னா, முகேஷ் ஜெபம் பண்ணால் நான் சுகமானேன், நான் ஜெபம் பண்ணி இதே மாதிரி சுகம் கிடைக்குமா அப்படின்றது அவருடைய ஒரு வாக்குவாதம். உடனே முகேஷ் சொல்லியிருக்காரு, "நீ விசுவாசித்தால் கடவுளுடைய மகிமையை காண்பான்னு பைபிளில் எழுதியிருக்கு" அப்படின்னு சொல்லி அவருக்கு வார்த்தையை சொல்லி அவரோட சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டாரு. அன்னைக்கு அந்த கிராமத்துக்குள்ளே போகிறார். ஒரு பாட்டியம்மா முடமாகி நடக்க முடியாமல், அது இல்லாமல் பெரும்பாடோட ரொம்ப கஷ்டப்பட்டு சீரழிஞ்சுவி கிடக்காங்க அந்த அம்மா. இவர் உடனே என்ன பண்ணியிருக்காரு, "பாட்டிமா, நான் உனக்கு இயேசுவை பற்றி சொல்கிறேன், என் கால் வலியை குணமாக்குனாரு, இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உனக்கு நல்ல சுகமாயிரும், நீ விசுவாசிக்கிறையா" அப்படின்னு சொல்லி பாட்டியம்மா கேட்டுட்டு, பாட்டியம்மா கொஞ்ச நேரம் இவர் சொன்னதெல்லாம் கேட்டு தலையை ஆட்டி புரிஞ்சுதோ புரியல நம்ம ஆடிட்டாங்க. ஆனால் கடைசியாக தலையில் கை வச்சு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இந்த அம்மாவுடைய கால்களை பலப்படுத்தும், இந்த பெரும்பாடு இந்த அம்மா விட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு. கொஞ்ச நேரம் கழித்து பாட்டி நடந்தே அவர் வீட்டுக்கு போயிட்டாங்க பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, இப்போ அந்த ரிசாக்கு என்ன சொல்கிறேன்னா, எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் சரி, நான் ஏசப்பாட்ட கேட்டால் விடுதலை. பாருங்கள், ஒரு காலத்தில் ரவுடியாக இருந்தார், மாறிட்டார், இன்றைக்கி கடவுளுடைய அன்பை சொல்கிறாரு இல்லையா? அற்புதம் நடக்குது, வியாதி சுகமாகுது. என் அன்புக்குரியவர்களே, இதை தான் நம்ம நாட்டில் நாம் இன்றைக்கி செய்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையில் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதுல நம்முடைய பங்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற யோசித்து பாருங்கள். மாற நம்ம நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா சோர்வான காரியங்களையே பேசிக்கிட்டு இருக்கிறோம் பார்த்துக்குங்க. நம்ம நிறைய டிஸப்பாயிண்டடான காரியங்களை தான் யோசிச்சுட்டு இருக்கோம் பார்த்துக்குங்க. நிறைய எதிர்மறையான எண்ணங்களை மனதில் வைத்துருக்குறோம். இதெல்லாம் விட்டுருங்க. அருமையானவர்களே, கடவுள் என்ன சொல்கிறாரு, அவர் எப்படி விடுவிக்க போகிறாரு அப்படிங்கிறத பாருங்கள். அம்மா இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். அவருடைய சீசர்கள் அவரை குறித்து ஒரே புலம்பல் தான். என்ன புலம்பல்? இந்த ஆளை நம்பி வந்தோம், இப்படி கையை விட்டு போயிட்டாரு. ஆமாம், இஸ்ரவேலே ரட்சிப்பார், ரோம அடிமைத்திலிருந்து விடுவிப்பார்னு சொல்ல நம்பணுமே, இன்றைக்கி நம்ம இப்படி கைவிட்டு போயிட்டாருன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரே புலம்பல் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்கள், இந்த புலம்பலை பார்த்து தான் இயேசு அவங்களோட நடந்து போகிறாரு பார்த்துக்குங்க. நடந்து போய் பேசுகிறாரு. பேசும்போது லூக்கா 24வது அதிகாரம் 21 வசனத்தை யாசித்து பாருங்கள். அவங்க பேசுகிறாங்க, "அவரும் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவர்கள் சந்தித்து நடந்து இன்றைக்கி 3 நாள் ஆயிடுச்சு. எங்களை நம்பிக்கைலாம் வீணாக போயிடுச்சு. நாங்கள் மிகவும் மனச்சோர்வோடு இன்றைக்கி இருக்கிறோம். எங்களுக்கு நம்பிக்கை இல்லை" அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கும்போது, அப்போது அவங்களே சொல்கிறாங்க, "இன்றைக்கி காலையில் எங்களுடைய சகோதரிகள் சிலர் அந்த கல்லறைக்கு போய் பார்த்தாங்க. கல்லறை திறக்கப்பட்டிருக்கு, இயேசு அடக்கம் பண்ண இடத்துல அவர் இல்லை, அவரோட உயிரோடு எழுந்துட்டாரு" அப்படிங்கிற செய்தியை அவங்களே அவர்கிட்ட சொல்கிறாங்க. பாருங்கள், இவ்வளோ தூரம் எல்லாம் நடந்தும் கூட பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லைங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு மனச்சோர்வோடு கூட அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை, உங்களை அறியாமலேயே உங்கள் இருதயத்துக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற ஒரு ஊனம், இதை குறித்து என்ன சொல்லணும்னா பட்சபாதம்னு சொல்ல. ஐயோ, என்னை மாதிரி பாவப்பட்டேன் உலகத்தில் இல்லைன்னு சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் அப்படி நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களை அழைத்தவர், உங்களை தெரிந்து கொண்டவர், உங்களை பிரித்தெடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர் பார்த்துக்குங்க. அவருடைய சாயலில் தான் நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இருதயத்தில் இப்படிப்பட்ட கேவலமான எண்ணங்கள், கேவலமான சிந்தனைகளுக்கு நம்ம இடம் கொடுக்கணும்னு சொல்லி யோசித்து பாருங்கள். ஆகவே அதெல்லாம் விட்டுட்டு அருமையானவர்களே, ஒரு பெரிய விசுவாசத்தோடு எழுந்து வாருங்கள். அவிவிசுவாசமான காரியங்களை பேச 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 நமக்குள்ளாக நிறைய தோல்வியான எண்ணங்கள் தான் வருமே தவிர நம்மை நாமே ஊக்குவிக்கிற அந்த எண்ணங்கள் வரவே வராது பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, ஆகவே இருதயத்தில் ஒரு நாளும் ஊனத்துக்கு இடம் கொடுக்கணும். நிறைய முடவர்களை நம்ம சந்திச்சிருக்கிறோம் இல்லையா? சிலருக்கு 2 கை காலுமே இருக்காது, ஆனால் பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா? ஆஸ்திரேலியாவில் விக்கின்ற ஒருத்தன், அதுக்கு 2 காலம் கிடையாது, பொம்மை மாதிரி தான் இருப்பான். ஆமாம், அவனுக்குள்ளே ஒரு டிஸப்பாயிண்டட் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் இப்படி இருக்கணும், எங்கள் அம்மா அப்பாவுக்கு அவமானம்
பிரமாணம் தானே. இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் யோவான் 9ஆம் அதிகாரத்தை அவருடைய பர்த்டேயில் பாஸ்டர் வந்து வாசிக்கிறாரு. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காகவே இவன் முடவனாய் பிறந்திருக்கிறான்ங்கிற செய்தியை அதை கேட்ட உடனே விக்கியுடைய காதில் வந்து கேட்டோம். என் மூலம் கர்த்தர் மகிமைப்படுவார் என்றால் நான் ஏன் அவருக்காக செயல்படக்கூடாது? தொடர்ந்து வேதத்தை வாசித்தார். அருமையானவர்களை, சத்தியத்தை போதிக்கிறதற்காக ஒரு நாள் மேடையில் நிற்கிறதுக்கு முடியாது இல்லையா, காலில் தூக்கி இப்படி பெஞ்சில் தான் உட்கார வச்சாங்க. அப்படியே ஆடிக்கிட்டே அவன் மைக்கு முன்னால் சாட்சி சொன்னார். சொல்லிட்டு, என்னை ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களில் எத்தனை பேருக்கு வேணும்னு கேட்டால் அவ்வளோ பேரும் கையை உயர்த்துறாங்க. என் அன்புக்குரியவர்களே, உன் மூலம் கர்த்தரோட நாமம் மகிமைப்படுறதுக்காக தான் நீ இப்படி பிறந்திருக்கிறாருங்கிற வார்த்தையோட வாழ்க்கையில் நிறைவேறினதை பார்த்த உடனே அவருக்குள்ள பெரிய சந்தோஷம் பார்த்துங்க. என் அன்பானவர்களே, உங்களை வைத்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் குடும்பத்தை உங்களை வைத்து ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஆகவே இருதயத்தில் இருக்கிற அந்த தோல்வியான டிஸப்பாயிண்டடான எண்ணங்களை எடுத்து போட உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, இரண்டாவதாக அன்றைக்கு அந்த உயிர் தெழுந்த காரியங்களை குறித்து சீசர்கள் அப்படியே பேசிக்கிட்டே போகிறாங்க பார்த்துக்குங்க. ஆமாம், இப்படி பேசிக்கிட்டே போகும்போது இயேசு கிறிஸ்து அவங்களோட தான் நடந்துட்டு போகிறாரு. என்ன கேட்குறாரு, நீங்கள் என்ன பேசுகிறீங்க பிரதர், ஏதோ ரொம்ப டிஸப்பாயிண்டடாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு வெளிநாடா, இந்த ஊரில் எல்லாரும் தான் புலம்பிகிட்டு இருக்கான், இந்த ஊரில் எல்லாருமே அவர் செத்து போயிட்டாரு, இனி நாங்கள் என்ன செய்வோம்? எங்களுடைய தலைவர்கள் அவரை திட்டமிட்டு ஆணி அடித்து கொலை பண்ணிட்டாங்க, அவர் செத்து போயிட்டார், அடக்கம் பண்ணியாச்சுங்க, இந்த ஊரில் நடந்த காரியங்கள் உங்களுக்கு தெரியாதா? எல்லாரும் தான் சோர்ந்து போய் கிடக்கிறோம். அருமையானவர்களே, கண்கள் இருக்குது இல்லை, அவர் கூட தான் பேசிக்கிட்டே போகிறாரு. ஆனால் கண்கள் இருந்தும் குருடர்களாக தான் இருக்காங்க. நம்மள நிறைய பேர் அப்படி தான் இருக்கும் பார்த்துக்கணும். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசரில் பார்த்து ஒரு தடவை போட்டில் உட்கார்றாரு, ஒரு கடலில். அப்போ உட்காரும்போது சொல்லிட்டாரு, எப்பா நம்ம அக்கறைக்கு போவோம் வாங்க அப்படின்னு சொல்லி, இல்லையா சொல்லிட்டு அவர் பாட்டு அமைதியாக தூங்கிட்டார் பார்த்துக்குங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பயங்கர காற்று அடிக்குது, புயல் அடிக்குது, தண்ணீரில் அந்த படகு அப்படியே அல்லால் ஆடுது, உள்ளே வந்து தண்ணி நிரம்புற மாதிரி இருக்குது. இவங்க பேசிக்கிறாங்க, இந்த ஆள் என்ன இப்படி உணர்வு இல்லாமல் தூங்கிட்டு கிடக்காரு. அவர் ஏற்கனவே என்ன சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அவர் சொல்லியாச்சு, சொன்னபடி அவர் செய்வார். ஆக வாழ்க்கையில் நடக்கிற துன்பங்கள், போராட்டங்கள், குழப்பங்களை பார்த்து ஏன் துவண்டு போகிறோம்? அவர் சொல்லிட்டாரு, அவர் சொன்னபடி செய்வார். அருமையானவர்கள், அன்றைக்கி காணா ஒரு கல்யாண வீட்டில் கூட பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த வீட்டில் பந்தி பரிமாறுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு கல்யாண வீட்டில் ஒன்றும் இல்லைன்னா டென்ஷன் ஆக தான் செய்யும். ஆனால் இயேசுவின் தாயார், நீங்கள் டென்ஷன் யாரும் ஆகாதீங்க, குறைவுகளை நிவர்த்தி செய்கிறவங்க தான் உட்காந்துருக்கார், டென்ஷன் ஆகாதீங்க, விசுவாசமாக இருங்க, காத்துருங்க, அவர்கிட்ட போய் பிரச்சனையை சொல்லுவோம். என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் கண்கள் இருக்குது பார்த்துக்குங்க. ஆனால் விசுவாச கண்களோட பார்க்கறதுக்கு பதிலாக குருடர்கள் மாதிரி தடவிக்கிட்டு இருக்கோம். அந்த தடவல்களை விட்டுருங்க. அவன் விசுவாச கண் கொண்டு பாருங்கள். உங்கள் கூட தானே இருக்கார், படகுல அவர் நம்ம கூட தானே இருக்கார், கல்யாண வீட்டில் கூட தானே இருக்கார், அவர் பார்த்துக்கிடுவார் இல்லையா? நம்ம வீட்டில் சில நேரங்களில் ரொம்பவே போராட்டங்கள் இருக்கும் பார்த்துக்கணும். என் அன்புக்குரியவர்களே, ஒரு நாள் என் மகா என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அப்பா வீட்டில் பயங்கரமாக தீ எரிஞ்சிட்டு இருக்கு, உங்கள் பாட்டு உட்காந்து பைபிள் வாசிக்கிறீங்க, ஜோம் பண்ணுறீங்க, எழுதுறீங்களேன்னு சொல்லி. சரிம்மா, அது என்ன தீ, வாங்க அணைச்சிடலாம் அப்படின்ட்டு நான் சிரிச்சுக்கிட்டு கீழே வரேன். வந்தால் எல்லாம் தடாபடான்னாங்க. நான் சொன்னேன், இப்போ ஒன்றும் வேண்டாம், முதல்ல எனக்கு ஒரு காப்பி தாங்க அப்படின்னு சொல்லி அந்த டென்ஷன் நடுவில் ஒரு சின்ன காப்பி வாங்கி குடிச்சிட்டு, அறிஞர்களே முதல்ல நம்ம பைபிள் வாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு சின்ன பாடம் பாடினேன். பாட்டு பாடி அப்புறம் பைபிள் வாசித்தேன். பொதுவாக தியான புஸ்தகம் வீட்டில் வச்சுருக்கோம். அது அந்த தியான புஸ்தகத்தில் உள்ள பகுதியை வாசித்துட்டு எல்லோரும் சுருக்கமாக ஜெபம் பண்ணிவிட்டு இப்போ சொல்லுங்கள் நம்ம பேசுவோம்னா எல்லோரும் சொல்கிறாங்க, எல்லாம் சால்வ் ஆகிடுச்சு, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. புரியுதா உங்களுக்கு? ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுத்தோன்னா நம்முடைய குடும்பங்களில் அவர் வந்து குறுக்கிட்டு எல்லா காரியங்களையும் சரிப்படுத்துவார். என் அன்புக்குரியவர்களே, நிறைய நேரங்களில் நம்முடைய மாம்ச கண்களோடு கூட பார்த்து நம்ம யோசிக்கிறதுனால தான் நம்ம கண்கள் இருந்தும் குருடர்களை போல இருக்கிறோம். அவர் நம்ம கூட நடந்து நம்ம கூட இருக்கிறத உணராமல் இஷ்டத்துக்கு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, அதனால் இயேசுக்கு கொஞ்சம் கோபமே வந்துடுச்சு பார்த்துக்குங்க. லூக்கா 24:25 சொல்கிறாரு, பின்பு இயேசு அவர்களை பார்த்து நீங்கள் அறிவு இல்லாதவங்க அப்படின்ட்டாரு. உண்மை உணர்றது கொஞ்சம் கூட இருதயத்தில் உங்களுக்கு இடமே இல்லைன்னு சொல்லிட்டாரு பார்த்துக்குங்க. ஏன்னா அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அது நமக்கு அறிவு இருக்குது, இல்லாமலாம் இல்லை, ஆனால் மூடத்தனமான அறிவாக இருக்குது, விசுவாச அறிவாக இல்லை. அது மாத்திரம் இல்லை, விசுவாச கண் கொண்டு ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்குற அந்த பாக்கியம் நமக்கு வரணும் பார்த்துங்க. பிசாசின் கிரிகளை அழிக்கும்படி வந்த தெய்வகுமாரனாகிய இயேசு என்ன சொன்னார்? இதோ உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களும் உங்கூட இருக்கிறேன்னு சொன்னார். ரெண்டாவது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை உங்களுக்கு நான் தர்றேன்றார. என் அன்புக்குரியல, அப்படி இருக்கும்போது ஏன் நாம் குருட்டுத்தனமாக அறிவற்றவர்களாக
விசுவாசம் இல்லாதவர்களாக ஏன் பேச வேண்டும் என்று சற்று யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, மூன்றாவது இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அருமையானவர்களே, அவங்களுக்குள்ள ஒரு வெளிப்பாடே கிடையாது பார்த்துங்க. ஆமாம், அவங்க எல்லாரும் உட்காந்தாச்சு சாப்பிட்றதுக்கு. ஆமாம், அவர் போகிறேன்னு சொல்கிறாரு, இவங்க வேண்டாம் வேண்டாம் வாங்க, இருட்டாயிடுச்சு, நீங்கள் எங்கேயாவது காட்டில் போய் நீங்கள் மாட்டிட போகிறீங்க, நிறையா துஷ்ட மனிதர்கள் இருக்காங்க, யூதர்கள் பயங்கரமான ரவுடிங்க, உங்களை கொண்டு போடுவாங்க, வேண்டாம் நீங்கள் வாங்க எங்கள் கூட உட்காந்து சாப்பிட்டு ராத்திரி தங்கிட்டு போங்க அப்படின்ட்டு வற்புறுத்தி எல்லாரும் டேபிளில் உட்காந்துருக்காங்க. இப்படி எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும்போது கூட பார்த்திங்கன்னா, அவங்களுடைய அந்த விசுவாசமோ இல்லை அவங்களுடைய பார்வையோ தோற்றமோ, நம்ம கூட இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கிறாரு, வசனத்தை சொல்கிறாரு, இவர் ஒரு ஊழியக்காரருங்கிற எண்ணம் கூட வரல பார்த்துக்குங்க. இல்லை, என் அன்புக்குரியவர்களே, சற்று யோசிங்க. நம்ம நிறைய நேரங்களில் நம்ம எப்படி இருக்கோம், நம்ம தொடர்ந்து ஊனமுள்ளவர்களைப் போல தான் நம்ம நடக்கிறோமா அப்படிங்கிறத யோசித்து பாருங்க. நம்முடைய ஊனத்தை தயவுசெய்து நம்ம எடுத்து போடுவோம் பார்த்துக்குங்க. ஏன்னா நான் கோயம்புத்தூரில் சகோதரன் விஜயசீலன் அப்படின்னு ஒருத்தரை சந்தித்தேன். அவர் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் உற்சாகமாக நடத்துகிறாரு, ரொம்ப டிசைன்லாம் நல்லா பண்ணுவார். அதனால் ஒரு முறை பிரிண்டிங் அவர்கிட்ட கொடுத்துருந்து எல்லாம் பண்ணும்போது, பிரதர் வாங்க கொஞ்சம் பேசுவோன்னா, அவர் அங்கே இந்த சேர்லேருந்து அப்படியே உருண்டு வந்தார். அப்போ தான் பார்த்தேன், 2 காலில் கேட்டேன், பிரதர் உங்களுக்கு எப்படி இப்படியெல்லாம் இல்லைன்னா, பிரதர் அதெல்லாம் பேசாதீங்க, அது சின்ன வயசில் எனக்கு வந்துச்சு, ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதை எப்படி ஒரு ஆசீர்வாதமாக மாற்றலான்னு சொல்லி ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிவிட்டு என்னென்ன டெக்னாலஜி இருக்குலாம் படித்தேன். இருக்கிற இடத்துல இருந்து வேலை செய்கிற பெரிய ஒரு பாக்கியம் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுங்கிறத உணர்ந்துக்கிட்டேன். டிசைனிங் நல்லா பண்ணிட்டா போதும், பிரிண்ட் தானால் ஓடிடும் அது. ஆகவே இதில் நான் தேர்ந்தவனான அதனால் தெரிஞ்சானே வந்தீங்க. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அருமையானவர்களே, நிறைய நேரங்களில் நிறைய தோல்விகள் நடக்கும். ஆனால் அதையே நினச்சி நமக்குள்ளேயே ஒரு ஊனம் உள்ளவர்களைப் போல் நடக்காமல் நம்மை மாற்றுகிற ஒரு கடவுள் இருக்கிறாரு இல்லையா? இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு பாருங்கள், லூக்கா 24, 25, 32 தீர்க்கதரிசிகள் சொன்ன எல்லாவற்றையும் நம்புவதற்கும் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறதற்கும் உள்ள புத்தி இல்லாதவர்களே, மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் கண்டித்து பேசிட்டு, அந்த அப்பத்தை பிட்டு மேஜையில் உட்கார்ந்தாங்க இல்லையா, எடுத்து எல்லார் கையிலையும் கொடுத்து இருக்கும்போது அப்படியே காணாமல் போயிடுறாரு. உடனே உள்ளங்கள் பார்த்தீங்கன்னா பதறுது. அப்போ தான் பேசுகிறாங்க, அவர் நம்மோட பேசிக்கொண்டு போகும்போது நம்முடைய இருதயம் அக்னியை போல கொழுந்து விட்டு ஏறியவில்லையா? என் அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு உங்கள் இருதயத்திலையும் இதே விசுவாச ஆவி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அணைத்து போடாதீர்கள், தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக செபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த நற்செய்தியை, சோர்ந்து போய் கிடக்கிறவர்களுக்கு விடுதலையின் செய்தியை, ஜாதகம் சரியில்லை என்று சொல்லி முடங்கி போய் கிடக்கிறவர்களுக்கு விடுதலையின் செய்தியை, எதை தொட்டாலும் நஷ்டமாக இருக்கிறது, லாபமே இல்லையே என்று சொல்லி சோர்வோடு உடைந்து கிடக்கிறவர்களுக்கு ஒரு ஆன்மீக எழுப்புதலின் வார்த்தையாக ஆண்டவரே இன்றைக்கு நீர் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலேயும் ஆழமாய் வேர்விடட்டும், 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாச அக்னி பற்றி எரியட்டும். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபங்களை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் பராமரிப்பு ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?